ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் இதை உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இடங்களிலும் விதைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் காரணமாயிருக்க தேவன் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூத ஜனங்களை கொன்று அந்த யூத குலத்தை அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் பண்ணின ஆமானின் சதிகளுக்கு விரோதமாய் தேவன் நின்று அந்த கிரியைகளை அழித்து தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் ஒரு எஸ்தரையும் மொர்தகாயையும் பயன்படுத்தி ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்து அது அழிக்கப்படுவதற்கு முன்பதாகவே வேகமாக ஏறி செல்லுகிற அஞ்சல்காரர்கள் கரங்களில் இதை அழிக்கக்கூடாது என்கிற செய்தியை கொடுத்து அனுப்பி அந்த யூத குல ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்த விதத்தை இந்த இடத்தில் இந்த புஸ்தகத்தில் நாம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எப்படியெல்லாம் எஸ்தரையும் மொர்தகாயையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் இந்த 7 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்துவிட்டு இந்த வசனத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் அதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது: இவ்விதமாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார். ஆமான் எவ்வளவோ சதி திட்டங்களை தீட்டுகிறார். ஆமான் மொர்தகாயை கொலை செய்வதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறார். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் பக்கத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் பக்கத்திலும் இருந்து அவர்கள் ஜெபங்களை கேட்டு இன்னென்ன விதமாய் தேவன் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த இடத்தில் வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். இவ்விதமாய் செய்கிற, இரட்சிப்பை கொடுக்கிற, விடுவிக்கிற, விடுதலையாக்குகிற, சத்துருவின் கிரியைகளை சதி திட்டங்களை சீர்குலைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அன்றைக்கு விளங்க பண்ணின தேவன் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய். ஆமென். இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். உங்கள் சிந்தையில் இது பதிவதாக. உங்க ஆபீஸ்ல, உங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, உங்க குடும்பத்துக்கு நடுவுல, உங்க ஸ்தோத்திரம் ஸ்கூலில், உங்க படிப்புல, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஜனங்களுக்கு நடுவுல நீங்கள் யோசிக்காத ஒரு வழியில் உங்களுக்கு இன்னென்ன விதமாய் இரட்சிப்பை விடுதலையை கட்டளையிடுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை கர்த்தர் விளங்க பண்ணும் பொழுது உங்கள் நாவுகளும் அறிக்கையிடும்: இவ்விதமாய் கர்த்தர் எனக்கும் இதை செய்தருளினார் என்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு செய்தார்? யூதருக்கு செய்தார். யூதர் அவருடைய சொந்த ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டார். யூதருக்கு செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் யூத ஜனங்களுக்கு உண்டானதை போல உங்களுக்கும் கர்த்தர் உண்டாக செய்வார். வெளிச்சம் எதற்கு? இருளை அகற்றுவதற்கு. மகிழ்ச்சி எதற்கு? கவலையை போக்குவதற்கு. களிப்பு எதற்கு? புலம்பலை ஆனந்தமாய் மாற பண்ணுவதற்கு. ஸ்தோத்திரம். கனம் எதற்கு? இழந்து போன மேன்மையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு. இந்த 4 நிலையிலும் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கு கர்த்தர் செய்கிற சகாயம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை காண்பீர்கள். அதை பெறும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இவ்விதமாய் உங்களுக்கும் கர்த்தர் செய்து உங்கள் சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என் தேவன் தம்முடைய வல்லமையினால் அவர் ஏற்படுத்த உண்மையுள்ளவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாய் யூதருக்கு செய்தவர் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா நிலைகளிலும் தேவைப்படுகிற அற்புதத்தை, அடையாளத்தை, சுகத்தை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை இவ்விதமாகவே இன்னென்ன விதமாகவே எப்படி விரும்புகிறார்களோ கர்த்தர் உம்முடைய வல்லமையினால் நீர் செய்து உம்முடைய அற்புதமான உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறவர்கள், குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்கள், திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்கள்,
ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம், உயர்ந்த ஒரு பதவிக்காக ஜெபிக்கிறவர்கள், வீடு கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஆசீர்வாதங்களும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே உண்டாகட்டும் தகப்பனே. இவ்விதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.